அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? நன்றி தான் முதலில் நமக்கு வர வேண்டும். சரியா? அந்த நன்றி தான் எல்லா காரியங்களும் நமக்கு நிறைவுபடுத்தும். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்து தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 1, இறை வார்த்தை 8 10 முடிய. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மை நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம். அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். பிரைஸ் தி லார்ட். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மை நம்மிடம் இராது. நாம் செய்கிறதெல்லாம் பெரிய காரியமாக இருக்கும், ஆனால் நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். தப்பு, அப்படி தானே? நன்மை செய்கிறவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் செஞ்சோன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது பாவம் நாம் செஞ்சுட்டு நாம் இல்லைன்னு சொன்னால் நாம் பொய்யர். நான் சொல்லலை மக்களே, இறைவார்த்தை சொல்லுது. சரியா? நம்ம என்னென்ன யாருமே பாவம் செய்யாமல் இல்லை. சின்ன சின்ன குற்றங்களாவது இருக்கும் நம்மிடம். பிறரை பற்றி பொறாமைப்பட்டிருப்போம், அப்படி செஞ்சுருக்காங்க இப்படி செஞ்சுருக்காங்க புறணு கூறியிருப்போம் இல்லையா? இல்லாததை இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஒரு காரியம் நடந்துகிட்டு இருந்தால் அந்த காரியத்தில் நம்ம நின்னாலும் அதை கண்டும் காணாமலும் போயிருப்போம். அது ஒரு பாவம் தானே? ஆண்டவர் அதை தட்டி கேட்கும்படி நம்மளை தூண்டுனா கண்டிப்பாக கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். அப்படி கேட்கலைன்னா இல்லை, அதில் நமக்கு நிறைவு இல்லை. அப்போது நம்முடைய பாவங்கள், அந்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து அதற்கு மன்னிப்பு கேட்டு நம்மை தூய்மைப்படுத்த சொல்லுகிறார். அப்படி தூய்மைப்படுத்தினால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையானவர். நம்மளை மன்னித்து நம்மளை அவரோடு சேர்த்துக்கொள்வார். சேர்த்துக்கொள்வதான பெருங்காரியம் இல்லையா? அதை விட்டு நாம் பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னால் யாரை பொய்யராக்குறோம்? இறைவனை பொய்யராக்குறோம். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், நாம் என்னென்ன செய்கிறோங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? அப்போது அவர் பாவம் செஞ்சுட்டு இறைவனுடைய வார்த்தையை வைத்து நாம் பிறருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தாலுமே அது பொய்யுரைக்கும் வார்த்தையாக இருக்கும். எதை செய்தாலும் எதை பேசினாலும் யோசித்து பேச வேண்டும். நாம் இறைவனுக்குள்ளே இருக்கிறோம். நாம் சொல்வதற்கு, இந்த வார்த்தை சொல்வதற்கு தகுதியான பாத்திரமா நாம்? ஒவ்வொருவரும் இறைவனுக்குரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை நாம் தானே தூய்மைப்படுத்த வேண்டும் இல்லையா? அப்போ நம்ம தூய்மைப்படுத்தாமல் நான் இறைவனோடு இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் நாம் எதை சொல்லுகிறோம், எதை செய்கிறோம் என்பதை அறிந்து செய்யும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லை. ஆமாண்டவரே, எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய பரிவும் எங்களோடு எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படி தேவநீர் எங்களை ஆசீர்வதித்த அந்த வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உண்மைக்குரியவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் இருக்கும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் செய்கின்ற சிறு சிறு குற்றங்களை கூட உம்மிடம் ஒப்படைத்து அதற்குரிய மன்னிப்பை நாங்கள் கேட்டு தூய்மையாக வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.